ஹே கைஸ், ரோட்ல போற டிரைவர்ஸ்க்கு பெரிய தலைவலியே அப்பப்போ நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான். இதனால நிறைய டைம் டிராஃபிக் ஜாம் ஆகும். ஆனால் சுவிட்சர்லாண்டில் அப்படி இல்லை. ரோடு ஒர்க் நடக்கும்போது அது முடிய வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு டெம்பரவரி போர்ட்டபிள் பிரிட்ஜை போட்டு அதுக்கு மேலே வாகனங்களை போக வைக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான கருப்பு பால்ஸை ஏரி மேல கொட்டி அந்த ஏரியில இருக்கிற தண்ணி சூரிய வெப்பத்தினால ஆவியாகாம தடுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஊரில் நடந்த எந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸ்கவேட்டர்ஸ் உருவாக்குறதே கஷ்டமான இடங்கள்ல ஒர்க் பண்ணதான். ஆனா இப்ப நீங்க பாக்குற இதெல்லாம் என்ன ரகம்னே தெரியல. கஷ்டத்துலயும் கஷ்டமான இடங்கள்ல ஒர்க் பண்ணுது. பல பேர் சேர்ந்து பல நாட்களாக பார்க்க வேண்டிய வேலையை ஒரு மெஷின் 2 ஆப்ரேட்டர்ஸை வச்சு ஒரு சில நாட்களே முடிச்சிடுறாங்க. மலேசியாவில் காங்கிரீட் போடும்போது மெட்டீரியல்ஸோட செலவு குறைக்கிறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்பியர்ஸ்னு சொல்கிற பால் ஷேப் பொருட்களை யூஸ் பண்ணுறது மூலிமா பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது, மெட்டீரியலோட செலவும் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கே அடித்தா எங்கே விழும்னு அந்த ஆப்ரேட்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் அதில் நடந்த எரரை நோட் பண்ணவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். சைனாவில் ஒரு மெட்டல் ஷீட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட ஐடியாவை கையாளுறாங்கன்னு பாருங்க. தரையை அழகாக மாற்றுறதுக்காக ஆயிரக்கணக்கான காயின்ஸ் அடிக்க வச்சு அதுக்கு மேலே ரெசினை ஊற்றி காய வைக்கிறாங்க. கிரியேட்டிவ்ன்ற பேரில் இவங்க யோசிச்சதெல்லாம் கரெக்டு தான். பட் அதுக்காக காயின்ஸை யூஸ் பண்ணியிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பிராய்லர் கோழிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரெக்டா எண்ணி மாத்துறது கஷ்டம். அதுலயும் ஆயிரக்கணக்கான கோழிகளை எண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மிஷினை யூஸ் பண்ணி 6000 கோழிகளை வெறும் 1 மணி நேரத்திலேயே கரெக்டா எண்ணி ஏத்திடுறாங்க. திறமையான வேலையாட்கள் எப்படிப்பட்ட இடத்துல வேலையை பார்ப்பாங்க. குறிப்பா இந்த ஒர்க்கர்ஸ் இந்த இடத்துல ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ல ஒரே நாள்ல கட்டி முடிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கட்டணும்னு யோசிச்சிங்கன்னா, சிட்டில வாழ்றவங்க அமைதியை விரும்புறவங்க இங்க வந்து ஸ்டே பண்றதுக்காகத்தான். இருக்கிற 4-5 டேப் ரோல 2 இன்ச்சா மாத்துறதுக்கு இவங்க யோசிச்ச ஐடியாவை பாருங்க. Just like that, down to 2 inches. தேவையில்லாத மரங்களையும் புதர்களையும் அழிக்க 2 புல்டோசர்ஸ்ல பெரிய செயினை கட்டி இழுக்கிறது மூலியமா மரங்களை ஒரு சில நிமிஷத்துல பிடுங்கி போட்டுறாங்க. டெக்னாலஜி எல்லாம் ஓகே தான், ஆனா அது வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக இந்த மெஷினை யூஸ் பண்ணி ஒரு ரோடையே பிரிண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கல்லாக அடுக்குவாங்க, ஆனால் அதை இந்த மிஷின் செய்யுது.
அன்யூஷுவல் ஷேப்ல காங்கிரீட் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்த இன்ஜினியர் டீம் அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணி அதுக்கு மேல ஃபேப்ரிக் வச்சு தச்சிடுறாங்க. ஃபைனலா அதுக்கு மேல காங்கிரீட் கலவையை பெயிண்ட் மாதிரி பூசுறாங்க. வேஸ்டான டயர்ஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உலகமே முழிச்சிட்டு இருக்கும்போது அதை வச்சு இவங்க ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான சம்பவங்கள் அவ்வளோதான். பார்த்ததுல எந்த சம்பவம் நல்லா இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமா போர் அடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ பாருங்க.